இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டியூப் பீட்ஸு. அப்படி இல்லைன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சல்லி பீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டியூப் பீட் அப்படி இல்லைன்னா சல்லி பீட்ஸ். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்னதாக டியூப் மாதிரி இருக்கும். இதில் வந்து சைஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது கட்டானாவை விட பெருசாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை விடவே இது பெருசாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து டியூப் பீட் தான், இதுவும் டியூப் பீட் தான். ஆனால் கட்டானாவுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி கட்டாக ஒர்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நம்ம டியூபு பைப்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷைனிங்காக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கட்டானாவில் வந்து மேலே கட்டாக இருக்கும். அதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது மேலே வந்து ஒரு மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க, கட்டாக டிசைன் இருக்கும். இதில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சைஸ் வந்து மொரலஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சிலது மட்டும் பெருசு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஈவனாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து கட் பீட்டில் வந்து இப்படி லைனாக போடுறதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால இதில் வந்து நம்ம கொஞ்சம் வேறு டிசைன் நம்ம வந்து போடலாம். இப்போ வந்து நம்ம டியூப் பீட்டில் வந்து நார்மலாக லைன் மாதிரி போடாமல் ஒரு சின்ன டிசைன் மாதிரி நம்ம போடலாம். இப்போ வந்து ஒரு டியூப் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க, ஊசியில் லோட் பண்ணிக்கிட்டு. இப்போ டியூபை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம இப்படி போடுறதுக்காக ஒரு கோடு மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறோம். இங்கே ஒரு இது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக வந்து ஒரு லாக்கு. இது லாக்குங்கிறது என்னென்னா ஒரு சின்ன செயினை தான் வந்து நம்ம லாக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு மணி எடுத்தாச்சு, அதாவது டியூபு எடுத்துட்டு இதுவும் அதே மாதிரி கீழே இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக்குங்கிறது என்னென்னா குட்டி செயினை தான் வந்து லாக்குங்கிறோம். ஏன்னா அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டியூப் எடுத்துட்டு இந்த குட்டியாக ஒரு லாக். அதாவது ஒரு ஒரு இடத்துலையும் ரெண்டு கீழே குத்தி எடுக்கிற மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டியூபுக்காக ஒன்று அந்த இடத்துல மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு போடுறோம். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம அங்கேருந்து நம்ம நூல் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு லாக். ஃபஸ்ட்டு இங்கே வந்து மெட்டீரியலை வந்து லாக் பண்ணிடுறோம். இந்த மெட்டீரியலுக்கு ஒரு இது செயின் போட்டுட்டு திருப்பி பக்கத்துலேயே ஒரு குட்டியை வந்து போட்டுருவோம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி அப்படியே நம்ம நேராக போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு மாதிரி பார்டர் டிசைன் மாதிரி அழகாக வந்துடும். இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு செயின் போடுறோம் இல்லையா லாக் பண்ணுறதுக்கு, அதுக்கு பதிலாக ஒரு சுகர் பீட்ஸு. சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே இந்த கோடு போட்டுருவோம். இந்த இடத்துல வந்து நம்ம லாக் போடாமல் அங்கே வந்து ஒரு சுகர் பீட்ஸ். இப்போ ஒரு டியூப். டியூப் போட்டாச்சு. அடுத்தது வந்து ஒரு சுகர் பீட்ஸ். நீங்கள் சாரீ கலரில் கூட நீங்கள் கொடுக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கோல்டு இல்லை கோல்டு கொடுத்துருக்கீங்கன்னா இங்கே ப்ளூவோ பிங்கோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கனாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே போகலாம். இப்போ வந்து நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த டிசைன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டியூப் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் இந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் வந்து அடுத்தடுத்தது நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லி தருவேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.